Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 825 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல சஞ்சி ஒரு வழியா லூஃபியை கண்டுபிடிச்சிட்டான். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சண்டை நடந்துச்சுல, அந்த சண்டையில லூஃபி எப்படி ஜெயிச்சான்னு காட்டாம விட்டுருப்பாங்க. ஆக்சுவலா என்ன இருக்கும்னா, ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி மூஞ்சில குத்திட்டானுங்கல்ல. அப்போங்கும் போது நம்ம லூஃபிக்கு சரியான அடிதான். ஆனா லூஃபி அதுக்கப்புறம் அவன் மூஞ்சில குத்தி இருப்பான். அது அந்த அளவுக்கு பவராலாம் இல்ல. அதுக்கப்புறம் நம்ம பையன் இன்னும் கஷ்டப்பட்டு அவனோட எனர்ஜி எல்லாம் திரட்டி அவனோட ஹாக்கி பவரை யூஸ் பண்ணி ஒரு பஞ்ச் வச்சிருப்பான். இதை அவன் எதிர்பார்க்கல. பட் அதுக்கப்புறமும் மறுபடியும் குத்திக்கிட்டே தான் இருந்திருப்பானுங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே ஹாக்கி பவர் யூஸ் பண்ணி மறுபடியும் ரெண்டு பேர்த்தோட மூஞ்சிலையும் ஒரு பஞ்சு. அதுல அந்த மொட்டை பைய செம டயர்ட் ஆயிட்டான். லூஃபி பாத்தீங்கன்னா அதுக்கு மேல டயர்ட் ஆயிட்டான். நிக்க கூட முடியல, பொத்துன்னு விழுந்துருவானா. உடனே அந்த மொட்டை அடியலான்ட்டு போவான். அவனாலையுமே முடியல, அவனும் டயர்ட் ஆகி பேன்னு விழுந்துருவான். அதுக்கப்புறம் தான் லூஃபி கஷ்டப்பட்டு முக்கி முறங்கி நான் சஞ்சய்காண்டி வெயிட் பண்ணுவேன்னு அப்படியே பொடி நிறைய போய் அந்த மரத்துக்கிட்ட உட்காந்துக்கிட்டான். இப்ப என்னன்னா, அவன் சஞ்சய் கிட்ட சொன்ன மாதிரி இங்கே இருக்கணும், இல்லைன்னா அவன் வந்தானா இல்லையான்னு தெரியாம போயிருமே. அதுக்கப்புறம் தான் அவன் வந்து அடிச்சு புடிச்சு தேடி பார்த்துட்டு ஒரு வழியா அவனை கண்டுபிடிச்சிட்டான்னு வைங்க. என்ன நம்ம பையன் ஆல்ரெடி நல்லா மெலிஞ்சு போயிருப்பான், இப்ப இன்னும் ஒல்லி ஆயிட்டான். எலும்பெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அட எடுபட்ட பயல, நல்லா தின்னுட்டு வெயிட் பண்ணியிருந்தீனா கூட கவலைப்படாம இருந்திருப்பேன், இப்படி பண்ணிட்டியடான்னு சோகத்துல வருவான். ஆனா அவன் என்ன நார்மலா அவன் பேசினா அவன் அடிச்சதை கூட அவன் வாங்கிக்குவான். ஆனா நீங்க எல்லாம் லோ கிளாஸ் பைரட்ஸுங்க அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஓவராவே பேசிட்டான். அதெல்லாம் ரொம்பவும் பீலிங்கா இருக்கும். அப்போ அவன் லூஃபி கிட்ட போய் நின்ன உடனேயே அவனோட மூக்கு மோப்ப முடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆஹா, ஏதோ நம்ம கிட்ட சாப்பாடு வர மாதிரி தெரியுதுன்னு. அதுக்கப்புறம் கண்ணை திறந்து பார்த்தா சஞ்சய் நின்றுட்டு இருப்பான். அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. நான் உனக்காண்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நீ ரொம்ப லேட்டுமா. அவனுக்கு ரொம்பவுமே கஷ்டமா போயிடும். ஏன்னா லாஸ்டா அவன் ஃபுல் பவர் எடுத்து லூஃபியை போட்டு அந்த அடி அடிச்சான். பட் இருந்தாலுமே எதையுமே யோசிச்சு பார்க்காம பையன் மறுபடியும் நார்மலா பேசுறான். பாத்தீங்களா, ஏன்டா நான் உன்னை வெயிட் பண்ண சொன்னேனாடா, போக தானே சொன்னேன், ஏன்டா அப்படி பண்றேன்னு கேட்டா சிரிப்பான். எப்பவுமே நம்ம லூஃபி என்ன சத்தியம் பண்றானோ அதை அப்படியே செய்வான். இந்த டைமும் அதே மாதிரி செஞ்சுட்டான். இப்படி அவனுக்கு பேசிட்டு இருக்கும்போது மறுபடியும் லூஃபியோட வயிறு கட்டமுட்டன்னு பயங்கரமா சத்தம் போடும். கொஞ்சம் சாப்பாடு இருந்தா உள்ள தள்ளுடான்னு. அதான் கொண்டு வந்துட்டானே, இந்தா சாப்பிடுன்னு கொடுப்பான். அண்ட் அது மட்டும் இல்லாம அவனை திட்டுவான். ரொம்ப செல்ஃபிஷா இருந்து நீ நினைக்கிறத எப்பவுமே மத்தவங்க பண்ணணும்னு நினைக்காத, அது தப்பும்பானா. ஆனா நீ தான் வந்துட்டு இல்ல, அது போதும்னு சிரிப்பான். சரி என்னமோ பண்ணி தொலைன்ட்டு அவன் பாட்டுக்கு கடுப்புல தான் இருப்பான். ஏன்னா சஞ்சி இன்னுமே குழப்பத்துல இருக்கிறதுனால அவனுக்கு என்ன டெசிஷன் எடுக்கணும்னு கரெக்டா தெரியல. லூஃபி அங்க சாப்பாடு எடுக்கும் போதே அவன் சொல்லிடுவான், நான் வர வழியில கீழே நிறைய டைம் போட்டு அதுக்கப்புறம் மழை தண்ணி எல்லாம் பட்டு கண்ட மேனிக்கு நாரி இருக்கும்பானா. ஓபன் பண்ணி பார்த்தா எல்லா சொத்தையும் குலைச்சு வச்சிருக்கும். ஸ்மெல்லு சும்மா தூக்கி அடிக்கும். என்ன பண்றது, இது ஒரு ஃபெயிலியர் தான் சொல்லுவான். ஆனா நம்ம பையன் எடுத்து சாப்பிட்டுட்டு டேஸ்டா இருக்குதுன்னு வெளுத்து கட்டுவான். அதுல இருக்க சாண்ட்விச் ஹாம்பர்கர்லாம் ரோபின் பிராங்கிக்கு ஃபேவரட்டான ஃபுட். அது எல்லாத்தையுமே ருசிச்சு சாப்பிடுவான். இது வரைக்கும் நான் சாப்பிட்டதுல இதான்டா பெஸ்ட் ஃபுட்னு வேற சொல்லுவான். அப்படி அவன் ரசிச்சு சாப்பிடறத கேட்கும் போது சஞ்சய்க்கு ரொம்பவுமே கஷ்டமா போயிடும். ஏன்டா இப்படி பொய் சொல்றேன்னு வேற அழ ஆரம்பிச்சிருவான். இவங்க அம்மாவும் இதே மாதிரி தானே பொய் சொல்லி இவனுக்காண்டி சாப்பாடெல்லாம் சாப்பிடுவாங்க. அதான் அவனுக்கு இன்னும் கஷ்டமா போச்சு. லூஃபி இங்க சாப்பிட்டு முடிச்ச உடனே சூப்பர், இப்ப நான் 100 பேர் வந்தாலும் அடிச்சு துவம்சம் பண்ணுவான்டா, வாங்கடா அடிச்சுக்கலாம் வாங்கடான்னு காட்டு கத்திட்டு இருப்பான். எப்பவும் போல செமையா சமைச்சிருக்க சஞ்சின்னு பாராட்டி தள்ளுவானா. அவன் கேஷுவலா அதான் சாப்பிட்டு முடிச்சிட்டீல கிளம்புமா, என்ன சஞ்சி இங்கே இருக்க போறானாமா. என்னடா காமெடி பண்ணிட்டு இருக்க, வாடா போலாம்பா. சொல்றத கேளு, திருப்பி என்னைய சொல்ல வைக்காத, இதுக்கப்புறம் என்னால உன் கூட வர முடியாது, ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பும்பா. லூஃபி செம்ம கடுப்பாயி ஏன்னு முதல்ல சொல்லடா விளக்கணம்பா. உடனே அவன் பாயிண்டா சொல்லுவான். பாயிண்ட், அவன் அவனோட கேப்டனை இன்சல்ட் பண்ணியிருக்கான், அடிச்சிருக்கான், அவமானப்படுத்தி இருக்கான், இன்னும் துக்கப்படுத்தி துயரப்படுத்தி எக்ஸெட்ரா. அதனால என்னால மறுபடியும் அதே ஷிப்புக்கு திரும்ப வர முடியாது. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஆமா, இதுக்கு முன்னாடி நம்ம லூஃபியை எவனும் போட்டு அடிச்சதே இல்ல, யாரும் கேவலமா திட்டினதே இல்ல, அவன் மண்டைய வீங்க வச்சதே இல்ல, அவன் குருவை காப்பாத்துறதுக்கு கம்பி கட்டுற கதையெல்லாம் இழுத்து விடுறான் பாத்தீங்களா. சரி, அடுத்து ரெண்டாவது பாயிண்ட், பரட்டி ரெஸ்டாரண்ட். இவன் வாழ்ந்தது வளர்ந்தது வாழ்க்கையை முழுசா புரிஞ்சுகிட்டது எல்லாமே அங்கதான். இவனோட அப்பாவையும் அங்க இருக்க அவனோட பிரதர்ஸையுமே ஹாஸ்டேஜஸா யூஸ் பண்றானுங்க. அதனால இங்க இவன் என்ன வேணாலும் பண்ணிட்டு எஸ்கேப் ஆகலாம். ஆனா எஸ்கேப் ஆன அடுத்த செகண்ட் அங்க மெயின் சுவிட்ச் எல்லாம் கைய வச்சிருவானுங்க. இவங்க எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தான் இவனுக்கு அவங்களும் முக்கியம். சோ அவங்களை இழக்கிறதுல இவனுக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல. அதனால என்னால வெட்டிங்ல இருந்து எஸ்கேப் ஆக முடியாதுங்கிறது ரெண்டாவது பாயிண்ட். அடுத்து மூணாவது பாயிண்ட், இவனோட பயாலஜிக்கல் ஃபாதர் இருக்கானே அந்த கொலகார பாவி, அவனும் அவனோட ஃபேமிலியும் பிக் மாமால இப்ப ட்ராப் பண்ணப்பட்டிருக்காங்க. ஆனா அது அந்த மூதேவிக்கே தெரியாது. கல்யாணம் ஸ்டார்ட் ஆகும் போதே எல்லாத்தையும் போட்டு தள்ள போறாங்க. சோ நம்ம பையன் தப்பிக்காம ஒழுங்கா அங்க இருந்தா மட்டும்தான் அவங்க போட்ட பிளான் சக்சஸ் ஆகும். இவங்க செத்து போனாலும் பரட்டியில இருக்கவங்க யாருக்கும் ஒண்ணும் ஆகாது. இவன் ஏதாச்சும் கோக்குமாக்கு வேலை பண்ணான்னா ரெண்டு பக்கமுமே செத்து போயிருவாங்க. அவனுங்க செத்தா எனக்கு கவலை இல்லம்பா, ஆனா உள்ளுக்குள்ள கவலை இருக்குது. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே நம்ம பையல அவனுங்க எவ்வளவு கொடூரமா குடும்பப்படுத்தி இருக்கானுங்க. அதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது மூத்தர் சந்துக்குள்ள போட்டு அவனுக்கு 3 பேர்த்தையும் குமுறணும்னு தான் தோணுது. ஆனா அவனுக்கு அப்படி விடுறதுல
சுத்தமா மனசு இல்ல, அதனால என்னால திரும்ப வர முடியாதும்பானா. லூஃபிக்கு இப்ப தெளிவா தெரிஞ்சு போச்சு பையன் என்ன மாதிரி பஞ்சாயத்துல இருக்கான்னு. இத முன்னாடியே சொல்லியிருந்தானா அதுக்கேத்த மாதிரி நம்ம பையலுக்கு பிளான் பண்ணிருப்பானுல்ல. கிருக்கு பையன் தனியா போய் எல்லாத்தையும் சமாளிச்சுக்கணும், யாருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு இப்படி ஒரு பஞ்சாயத்தை எழுத்து விட்டான். இப்ப மொத்த டீம் எல்லாம் போய் மாட்டிச்சு. அவனுக்கு தெரியாதா அவன் டீம் ஆளுங்க போடானா போக மாட்டாங்கன்னு. இதுக்கப்புறம் சஞ்சய் என்ன முடிவு எடுக்கணும்னு தெரியாம ஒரே குழப்பத்துல இருக்கான். இவன் என்ன முடிவு எடுப்பான்னு எனக்கு தெரியல, ஆனா லூஃபி எடுக்க போற முடிவுதான் மரணத்தனமான முடியா இருக்க போகுது. அது என்ன ஏதுன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா. Yeah!